ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒரு ஹாலிவுட் படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஒரு டேரக்டரோட ஃபேஸ் வேல்யூவை வச்சு தான் அங்கே ஒரு படத்தோட வேல்யூவே இருக்குது. அந்த ஒரு படத்தில் ஆக்டர்ஸோட அந்த ஒரு ரோலும் இருக்கும். ஆக்டர்ஸுமே வந்து பெரிய ஆளுங்க தான், பட் டேரக்டர்ஸோட ஃபேஸ் வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அது நம்ம இந்தியன் சினிமாவில் எந்த அளவு ரியாக்ட் ஆகுது, அதுக்கும் இந்தியன் சினிமாவுக்கும் எவ்வளோ தூரம் இந்தியன் சினிமா அந்த அளவு வந்து ரீச் பண்ணுமா? ஏன்னா இந்தியன் சினிமாவோட டேரக்டர் ஃபேஸ் வேல்யூன்றது இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்குது, அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு டெம்ப்ளேட்டை பிரேக் பண்ணிட்டு இப்போ இந்தியன் சினிமாவில் நல்லா அப்கமிங்ல சூப்பர் ஹிட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 100க்கு 90% வெற்றி படங்களை, சக்சஸ் படங்களை கொடுத்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ்லாம் யாரு, ப்ராமிசிங்கான ஃபிலிமை கொடுத்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய ரெப்ரசன்டேட்டிவா போய் நிற்கக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ்லாம் யாரு அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். தென் வீடியோட எண்ட்ல ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கும் இந்தியாவில் நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கும் கிளியரான எக்ஸ்பிளனேஷனும் கொடுப்போம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிக்கிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர் பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். முதல்ல நம்ம இந்தியன் சினிமால இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இந்தியன் சினிமா பொறுத்தவரையும் ஃபேஸ் வேல்யூ இருக்கிற டேரக்டர்ஸ், ஸோ டேரக்டர்ஸோட ஃபேஸ் வேல்யூ வச்சு வந்து படம் போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ வரையுமே வந்து இந்தியன் சினிமாவில் ஆக்டர்ஸோட ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் படம்னு ஒன்று இருக்குது. அஜித், விஜய், சூர்யா, விக்ரம், ரஜினி சார், கமல் சார்னு ஒரு ஆக்டருக்கான ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. இந்த படத்தை வந்து இவரோட ஃபேஸ் வேல்யூ வச்சு இப்போ நம்ம வந்து அடிச்சோம்னா கண்டிப்பாக வந்து கலெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் சைடோட ஃபேஸ் வேல்யூ சைடும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. இந்த பக்கம் அதாவது பணம் போடுறவங்களுக்கும் ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஆளா ஆக்டர் தான் இருக்காரு. இந்த சைடு காசு கொடுத்து பாக்குறவங்க சைடுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுமே வந்து ஆக்டர்ஸ் தான் ஒரு பெரிய மெயின் ஃபேஸ் வேல்யூவா வச்சு அந்த ஒரு போஸ்ட்ல இவர் இருக்காரு அப்படின்றத வச்சுதான் மோஸ்ட்லி நிறைய பேர் வராங்க. இது வந்து கடந்த பல வருஷங்களா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஆக்டர்ஸுக்கே டஃப் கொடுக்கும் விதத்துல பர்டிகுலரா அந்த ஒரு போஸ்ட்ல என்னோட பேர் இருந்தா போதும், இது ஏன் படம் அப்படின்றதுக்காக வருவாங்க. அப்படி பேர் வாங்கினா இந்தியன் டைரக்டர்ஸ்ல யாரு, கிட்டத்தட்ட தோல்வி அவங்களோட கெரியர்ல வந்து ரொம்ப கம்மி தான், சொற்பமான அளவு தான் சொல்லலாம். அதுவும் பெரிய தோல்வி இருக்காது. அந்த அளவு ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைரக்டர்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்ம இந்தியன் சினிமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இண்டஸ்ட்ரியா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல இருந்து வரலாம். தமிழ்ல பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரன் சார், பாலச்சந்திரன் சார், அதுக்கப்புறம் பாரதி ராஜா சார், இவங்களோட படங்கள்லாம் கதையில பயங்கர ஃபோக்கஸ்டா இருக்கும். அந்த டைம்ல இவங்களோட படங்களை வந்து பார்க்கறதுக்குன்னு தனியா ஒரு கும்பல் வந்தது. அதோட அடுத்த மாடர்ன் அப்கிரேடட் வெர்ஷன் அதாவது மணிரத்னம் சார் வந்தாரு. அவருமே அந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல அந்த ஒரு விஷயத்தை எவ்வளவு ரியலிஸ்டிக்கா எடுக்க முடியுமோ, எவ்வளவு சூப்பரா பிளெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சூப்பரான படங்களா பிரசன்ட் பண்ணாரு. அவருக்கான தனி ஒரு ஃபேன் பேஸும் இருந்தது. அதாவது ஒரு எலைட்டான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மணி சாருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேனாவே இருந்தாங்க. இவரோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலுமே பலருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சங்கர் சார், அது வந்து ஒரு ஜென்ரேஷன் ஷிஃப்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் மாறும். பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு சில டேரக்டர்ஸ் சூப்பரான ரோலை வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் சினிமாவில். லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கார்த்திக் சுப்ராஜ் சார். ஸோ அவரோட கெரியர் அந்த ஒரு ஃபிலிமோகிராஃபில எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபெயிலியர்லாம் கிடையாது. மோஸ்ட்லி நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபிலிம் தான். எல்லாருக்கும் அந்த படம் ரொம்ப பிடிச்சிரும். ஓகேப்பா சூப்பர் படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். சொற்பமான படங்கள் தான் அவரோட அந்த ஃபிலிமோகிராஃபில வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஓகே இது கொஞ்சம் கம்மி அப்படின்ற லெவலுக்கு இருக்கும். தென் அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் சார். ஸோ அவரோட கெரியருமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஃபால்ன்றதே இல்லை. லியோல கூட ஒரு மிக்ஸ்ட் ரியாக்ஷன் இருந்தாலுமே கலெக்ஷன் வைஸ் ஒரு பெரிய கலெக்ஷன், தென் டோட்டல் டிசாஸ்டர் கிடையாது. அப்படி பார்க்கும்போது அவரோட ஸ்ட்ரீக் மெயின்டெனன்ஸும் கரெக்டாக போயிட்டு இருக்கு. எப்போ ஒரு டேரக்டர் ஃபால் ஆவார்னா அவருக்கு அந்த ஒரு ஃபாலுக்கு அப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் டேரக்டருக்கு படமே இல்லை அப்படின்னும் போது தான் அது வந்து பெரிய ஃபால். ஸ்டில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீக்ல தானே இருக்காரு. அதே மாதிரி அட்லி சார் அவரோட கெரியர் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே வந்து அவர் பீக்காக தான் இருக்காரு. இப்போ அடுத்து நெல்சன் சார் அவரோட ஃபிலிமோகிராஃபில வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படம் மொத்தம் ஒரு பெரிய ஒரு ஃபாலை சந்திச்சிச்சு. பட் அதுக்கப்புறம் அதை அப்படியே தூக்கி கொண்டு வந்துட்டாரு. தென் அதுக்கப்புறம் இவங்க எல்லாரோட பெரிய ஒரு கோட் அப்படின்னு சொல்லலாம் வெற்றிமாறன் சார், பாரஞ்சித் சார், மாரி செல்வராஜ் சார். ஸோ இவங்களோட அந்த ஒரு கெரியர் கிராஃப் இருக்குல்ல ஃபிலிமோகிராஃபி, அதில் முடிஞ்ச அளவு சக்ஸஸ் ரேட்டை
மட்டுமே கொடுத்து இந்த பர்டிகுலர் டேரக்டர்ஸ்னா கண்டிப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூர்யா சார் நடிச்சா விஜய் சார் நடிச்சாலாம் மேட்டர் இல்ல, வெற்றிமாறன் சார் படமா அதுல ஒரு 18 வயசு ஒரு புது பையன் நடிச்சாலும் அந்த படம் எப்படினாலும் ஓடும், அது 10 அவார்டு வாங்கும், அந்த படம் தமிழ்ல ஏன் இந்தியாவிலே சிறந்த படமா கொண்டு போய் நிற்கும். அந்த அளவு அந்த டேரக்டரோட வேல்யூக்கு அந்த டேரக்டரோட ஒர்க்குக்கு அந்த படம் வந்து நிற்கும். அந்த மாதிரியான ஒரு டேரக்டரா இப்போ இந்த குரூப்ல இருக்கவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரம்மாண்டம் அப்படின்னாலே ராஜமௌழி சார் தான். பெரிய லீக்ல வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னாலே ராஜமௌழி சார் தான். அந்த அளவு அவருக்குன்னு ஒரு நேம் இருக்கு. ராஜமௌழி அப்படின்ற நேம் வந்தாலே அது ஒரு பெரிய பிராண்ட் மாதிரி. இதை பேஸ் பண்ணி இது போதும்பா, ஹீரோலாம் மேட்ரே இல்லை, இவர் பேர் இருந்துட்டாலே போதும், கண்டிப்பா படம் ஹிட் தான், 1000 கோடி கன்ஃபார்ம் அப்படின்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நேம் மேல ஒரு ஹோப் அவர் கிரியேட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கன்னட இண்டஸ்ட்ரியில இருந்து பிரசாத் நீல் சார் அவரோட ஃபிலிம் மேக்கிங்ல வேர்ல்ட் பில்டிங் சொல்லுவாங்களா, ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஷனல் வேர்ல்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்குவாரு. அந்த ஒரு வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பில்ட் பண்ணுவாரு. அதுல இருக்கக்கூடிய கேரக்டரை பயங்கர ஸ்ட்ராங்கா பிளேஸ் பண்ணுவாரு. அந்த ஒரு ஃபிலிம் மேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்டேபிளா கன்னட இண்டஸ்ட்ரியில வந்து நிக்கிறாரு. மலையாளம் இண்டஸ்ட்ரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா விசல் ஜோசப் அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ டைரக்டரா 3 படங்கள் சூப்பரா கொடுத்திருக்காரு. தென் அதுக்கப்புறம் கிரீஷ் ஏடி, பிளெஸ்ஸி, பிருத்விராஜ் சார். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி பர்டிகுலர் டேரக்டர் ஸ்டோரி செலெக்ஷன் இந்த ஒரு டேரக்டரோட வேல்யூக்காக போகக்கூடிய படங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் வந்துகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ஆக்டர்ஸையும் தாண்டி டேரக்டர்ஸை மெயினா வச்சு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சினிமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இந்த விஷயங்கள் கூடி சீக்கிரம் மாறுமா, இது தலைகீழா நடக்குமா அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டை வச்சு தான் இருக்கு. ஸோ பொறுத்துறது பார்ப்போம். இப்போ ஏன் நான் வந்து ஹாலிவுட்டோட இதை கம்பேர் பண்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிறிஸ்டோபர் நோலன்றது ஒரு மனுஷன் ஒடிசைன்னு ஒரு படம் பண்ண போறாரு. இந்த ஒரு படத்துல ஒரு 28 வயசு பையன் டாம் ஹாலண்ட் சொல்லக்கூடிய ஒரு பையன் அவர் நினைச்சாருன்னா ஆர்டிஜே, டாம் க்ரூஸ், பெரிய பெரிய ஃபேஸ் வேல்யூ ஆக்டர்ஸ்லாம் இறக்கி வேர்ல்டு ஸ்தம்பிச்சு நிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணலாம். ஆனா எனக்கு இவன் போதும், ஏன்னா நான் தான் மேட்ரு, நான் எடுக்கிற கண்டென்ட் தான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி செய்வார். ஆஸ் அ டேரக்டரா அவர் அந்த கண்டென்ட் மேல வச்சிருக்கக்கூடிய ஹோப் அப்படின்னு சொல்லலாம். டாம் ஹாலண்ட் அதுக்குன்னு சின்ன ஆக்டர், லோவான ஆக்டர் நான் சொல்லல. பட் கிறிஸ்டோபர் நோலன் அந்த ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் நான் சொல்றேன், அவரை பொறுத்தவரையும் ஒரே ஒரு ஐடியல் என்னன்னா அவரை பொறுத்தவரையும் ஸ்பைடர்மேன் தான். அதை வச்சுதான் நோன் டு ஃபேஸா இருக்காரு. மற்றபடி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ல வந்து லாக் ஆயிருக்கிறது அவருக்கே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். நான் அதுதான் சொல்றேன். இப்போ ஒரு நான் ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை வச்சு, லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 19 வயசு பையனை வச்சு ஒரு சைஃபை படம் கிறிஸ்டோபர் நோலன் எடுக்க போறாரு, நாளைக்கு அப்டேட் வந்ததுன்னா ஹோல் வேர்ல்ட்லயுமே இதுதான் ஒரு பெரிய ஹாட் டாபிக், ஒரு ஹாட் நியூஸே. ஆஹா, கிறிஸ்டோபர் நோலன் பெரிய சைஃபை அடுத்து ஒன்று இறக்க போறாருப்பா அப்படின்னு பேசுவாங்க. அதுதான் டேரக்டரோட ஃபேஸ் வேல்யூ. அது இப்பதான் நம்ம ஊர்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மார்டின் ஸ்காசர், கிறிஸ்டோபர் நோலன், அதுக்கப்புறம் ஜாக் ஸ்னைடர், இது மாதிரியான ஒரு சில டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. தொடர்ந்து அவங்களோட படங்களும் இதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய தோல்விகள்லாம் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. லிட்டரலி அவங்களோட கெரியர்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபில்மோகிராஃபியை வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஹாலிவுட்டை புகழ்றல அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஹாலிவுடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன்ஃபாலை சந்திச்சுட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரையும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து இந்த ஒரு ஹாலிவுட்டை பெருமைப்படுத்தி நான் பேசிட்டு இருக்கல, ஆனா அதே தப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹாலிவுட் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. அங்க இப்போ டேரக்டர்ஸோட ஃபேஸ் வேல்யூ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஹீரோஸ்ன்றதை தாண்டி கேரக்டர்ஸோட ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு இப்போ இந்த சூப்பர் ஹீரோ படங்கள்லாம் வருதுல, லைக் அயன் மேன், கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ஒரு டேரக்டர் ஒரு ரைட்டர் கிரியேட் பண்ண கேரக்டர் அதுக்கு ஃபேஸ் வேல்யூ அதிகமாகிட்டு இருக்கு. இங்க டேரக்டரோட மவுஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்குடா. இந்த பிரான்சைஸ் படத்தையே தூக்கி நிப்பாட்டுனா இதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தான் மார்டின் ஸ்காசர் வந்து அன்னைக்கே ஒரு பிரஸ் மீட் ஒன்று விட்டாரு. அதுக்கு நிறைய பேர் அவரை போட்டு ட்ரோல் பண்ணாங்க. ரிஸ்க் ஃபேக்டர் தான் அவர் சொன்னாரு. ஸோ அது வந்து வரவே கூடாதுன்னு சொல்ல, பட் ஃபியூச்சர்ல இது ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் ஆகலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம தமிழ் சினிமா, இந்தியன் சினிமாவில் ஜஸ்ட் ஃபேனுக்கு நான் வந்து எடுக்கிறேன், ஃபேன் ஃபீஸ்டா நான் ஒன்று பண்றேன், எனக்கு பிடிச்ச தலைவனுக்காக நான் ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அது மாதிரி இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்த ஒரு ஃபேன் வந்து நான் என் ஃபேனுடா, என் தலைவனுக்காக பண்ணுவேன்டான்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர்ஸ் வச்சு ஒரு படம் பண்ணா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா மார்டின் ஸ்காசர் வந்து வார்ன் பண்றாரு, கண்டென்ட் போயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஹாலிவுட் ஆடியன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் தான் பார்ப்பாங்க. இப்போ வரையும் டோனி ஸ்டார்க்னா ஆர்டிஜே தான். ஸோ ஆர்டிஜே போட்டோ கொண்டு போயிட்டு இவர் யாருப்பான்னு கேட்டீங்கன்னா ஆர்டிஜேன்னு சொல்ல மாட்டாங்க. நிறைய படம் பார்த்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்லாம் இவர் அயன் மேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேரக்டர்ஸ் சூப்பர் கேரக்டர்ஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ப்ராப்பரான கேரக்டர் கிடையாது, அவங்களா தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் சார்னா விஜய் சார் தான் அதுல இருக்காரு, அஜித் சார்னா அஜித் சார் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்கள தான் நம்ம வந்து பார்க்கறோமே தவிர்த்து அந்த கேரக்டர் ரோலுக்குள்ள போக மாட்டாங்க. அந்த மாதிரியான கேரக்டர் ரோலுக்கு போய் இப்போ ரீசெண்டா ஒரு சில படங்கள் தான் இந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சாங்க. லைக் அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சியில அந்த ஒரு கேரக்டரா பண்ணியிருப்பாரு, விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா லியோல அந்த ஒரு கேரக்டரா பண்ணியிருப்பாரு, மாஸ்டர்ல அந்த ஒரு கேரக்டரா பண்ணியிருப்பாரு. அது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலா தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்மளோட பெரிய ஹீரோஸே லைட்டா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதையுமே மிக்ஸ்டு ரியாக்ஷன் கொடுத்து கவுத்தி தான் விடுறாங்க ஃபேன்ஸ்.
எங்களுக்கு தலைவன் தான்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் தான் கேட்குறாங்க, மற்றபடி கேரக்டர் யாரும் கேட்க மாட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் இளைவனா இல்லை, ஜஸ்ட் அந்த ஒரு கேரக்டரை பார்த்துட்டு டேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டிட்டு நேரில் பார்த்தா கையை கூட கொடுத்துட்டு அப்படி போயிடுவாங்க. அதுதான் அவங்க. ஸோ லிட்டரலி அந்த ஒரு விஷயம் தான் இப்போ டிஃப்ரென்ஸாக இருக்குன்றதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். கூடி சீக்கிரம் இங்கேயுமே மாறும். ஏன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டேரக்டரோட கதை இந்த ஒரு டேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும்பான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரசனையை நம்ம வளர்த்துட்டு இருக்கோம்ல. பர்டிகுலர் ஒரு சில டேரக்டர்ஸை வந்து குறிச்சு வச்சு இந்த டேரக்டரோட படம் வந்தால் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம எவால்வ் ஆயிருக்கோம்ல. அப்போ இது கூடி சீக்கிரம் மாறும், பொறுத்துருங்க. இப்போ நான் த்ரூ அவுட்டாக இந்த ஒரு வீடியோவில் நான் பேசினதை வச்சு நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அது ஒன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.